மன திருப்தியோடு இருந்து கொள்வது, மன நம்பிக்கையோடு ரம்மியமாக இருந்து கொள்வது எப்படி என்பதை பல்வேறு கடினமான அனுபவங்களின் வழியாக அவர் கற்றுக்கொண்டார். த வேர்ட் கண்டென்ட் ஆக்சுவலி மீன்ஸ் கண்டெய்ன்ட். அப்படின்னா இந்த மனரம்மியம் அல்லது மன திருப்தி அல்லது போதும் என்ற மனநிலை என்பது உள்ளபடி எல்லாவற்றையும் எல்லாமும் எனக்கு இருக்கிறது என்ற எண்ணம்னு சொல்கிறார். இட் இஸ் அ டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் தோஸ் whose resources are within them so that they do not have to depend on substitutes without. எனக்கு எல்லாமே இருக்கிறது, எதுவுமே இல்லை என்றாலும் என்னிடத்தில் எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிற மனநிலை. என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலை, ஆனால் நான் ஒழுக்கமானதை மட்டும்தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நிலை. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா, குறைவாக இருக்கிறதுனாலே சில விஷயங்களை செய்கிறதில்ல. அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியிலையும் கொடை பிடிப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க? அவனுக்கு அல்ப பய, அவனுக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே வாய்க்காதனால இந்த மாதிரி இருக்கான். அவனுக்கு மட்டும் வாய்த்ததுன்னா என்ன பண்ணுவான்? ஏட்டுக்கு போட்டு எல்லா வேலையும் பண்ணுவான்னு அர்த்தம். அது கண்டென்ட்மெண்ட் இல்லை. என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், அப்பொழுதும் நான் அமைதியாக இறைவனின் நம்பிக்கையோடு இருக்கிறேன். பார்த்தீங்களா? இறைவன் நம்மளோடு கூட இருக்கும்போது நம்மளால் பலவிதமான காரியங்களை இறைவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெறுகையில் அப்பொழுதும் அவரை நம்பி இருக்கிறோம்ல, அதான் இங்கே பவுல் கற்றுக்கொண்டது. இறைவன் அவரோடு கூட இருக்கிறார். அவர் நினச்சா எல்லாவற்றையும் செய்ய முடியும். உடனே இந்தியா டுடே டிவி, அங்கே ஹிந்து பேப்பர் இருக்குது, சன் டிவி இருக்குது, என்டிடிவி இருக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங், ப்ரெஸ் மீட்டிங் போட்டு பேசுகிற அளவுக்கு தாண்டி அவருக்கு ஆவியின் வல்லமை இருந்தது. இன்றைக்கி நம்ம போதவர் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரு நாள் மிகப்பெரிய பிரசங்கியாகி எல்லோரும் வந்து என்கிட்ட பேட்டி எடுப்பாங்க. என்ன எடுப்பாங்க பேட்டி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் மிகப்பெரிய பிரசங்கியாகி எல்லோரும் வந்து என்கிட்ட பேட்டி எடுப்பாங்க, நான் பேட்டி கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு அழைகிறாரு. எனக்கு இதெல்லாம் நினச்சா சிரிப்பு தான் வருது. அப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளோ பேட்டி கொடுத்துருக்கணும், பவுல் எவ்வளோ பேட்டி கொடுத்துருக்கணும். இந்த உலகத்திலேயே அதிக தகுதி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா இயேசுவோட சீடர்களில் பவுலுக்கு தான் அதிக தகுதி. இயேசுவோடு கூட நடந்த சீடர்களுக்கு கூட தகுதி கிடையாது. அவ்வளோ தகுதி பவுலுக்கு இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் அப்படியே அந்த தற்சொரூபத்தை உலக மக்களுக்கு அக்கக்கு ஆணி வேறு அப்படியே பிரித்து கொடுத்தவர் அவர். அவ்வளவு போதனைகள், அவ்வளவு மெய்யான வாழ்க்கை.